டிபார்ட்மெண்ட் வைஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 19/11/2021 ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இன்னையிலேருந்தே வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 19/11/2021 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ டீட்டெயில் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர், இது வந்து பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ ஃபஸ்ட்டு வேகன்சி வந்து ஃபஸ்ட் போஸ்ட் பாருங்கள், கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர், இதில் வந்து 30 வேகன்சிஸ். நெக்ஸ்ட்டு பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியனுக்கு வந்து 160 வேகன்சிஸ். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட், இது எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், இது வந்து 2 வேகன்சிஸ். சரிங்களா, ஓவராலாக பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 192 வேகன்சிஸ் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் அண்ட் செகண்ட் போஸ்ட் வந்து குரூப் 2 பே ஸ்கேலில் இருக்குது. 19,500லேருந்து 62,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியனுக்கும் அதே மாதிரி தான் குரூப் 2 ஸ்கேல் 20,600லேருந்து 65,500. அண்ட் ஃபைனலாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட்கானது வந்து 2 வேகன்சிஸ், இது வந்து குரூப் 1 ஸ்கேல். ஸோ 35,900. ஸோ ஹையஸ்ட் பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்திருக்கு, அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ 19/11/2021 அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் பேப்பர் 1 பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1 வந்து சப்ஜெக்ட் பேப்பர், எக்ஸாமினேஷன் டேட் 9/1/2022. 3 hours எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், சேம் டே ஆஃப்டர்நூன் செஷனில் 2 hours எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்ட் இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 30 years கொடுத்துருக்காங்க. ரீசன்ட் கவர்மெண்ட் ஜிஓ படி பார்த்தோம் அப்படின்னா 32 years வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 32 years. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா எஸ்சி எஸ்டி அண்ட் எம்பிசி, டிஎன்சிஸ், எம்பிசி, பிசி, பிசிஎம்ஸ் அண்ட் டெஸ்டிடியூட் விடோட்ஸ் எல்லா கேஸ்ட்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் டிகிரி பண்ணியிருக்கணும், ஆர்எல்ஸ் மேக்ஸ் டிகிரி வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஸ் அ ஸ்பெஷல் சப்ஜெக்ட். மேக்ஸில் டிகிரி பண்ணவங்க, பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் மேக்ஸ் பண்ணவங்க வந்து கண்டிப்பாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்ட் பண்ணியிருக்கணும். சரிங்களா, அடுத்தது வந்து பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன், இது வந்து டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர்எல்ஸ் மேக்ஸ் டிகிரி ஆர் எக்கனாமிக்ஸ் டிகிரி. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர்ஸ் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வித் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டூல்ஸ். சரிங்களா, ஸோ செப்பரேட்டாக வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும், ஆர்எல்ஸ் நீங்கள் மேக்ஸில் டிகிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்டாக நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்ட் அப்ளை பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் 2 போஸ்ட் வந்து டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர்எல்ஸ் மேக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் டிகிரி போதும். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் வந்து கண்டிப்பாக மாஸ்டர்ஸ் முடிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபீஸ் டீடைல்ஸ். ஸோ 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் 150 rupees அதுக்கான பேமெண்ட். தென் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 100 rupees. ஓகேங்களா, இன்னொரு விஷயம் வந்து 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கண்டிப்பாக லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ண விஷயம் தான், பண்ணாதவங்க ஸோ லிங்க் யுவர் ஆதார் நம்பர். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா பேப்பர் 1 வந்து சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் 200 questions. டிகிரி ஸ்டாண்டர்ட் questions இருக்கும். எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்
நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி இல்லைன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஆர்எல்ஸ் எக்கனாமிக்ஸ். ஸோ டோட்டலாக வந்து 3 hours டியூரேஷன், மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 300 மார்க்ஸ். நெக்ஸ்ட் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். ஸோ நார்மலாக நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு படிப்போம் இல்லையா, 1 group 1, 2, 3 and 4. ஸோ ப்ரிலிம்ஸ் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் 75 மார்க்ஸ் இருக்கும். அண்ட் கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்லேருந்து மட்டும் SSLC ஸ்டாண்டர்டில் 25% கேட்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 200 questions இருக்கும். டியூரேஷன் வந்து 2 hours. நெக்ஸ்ட் சென்டர்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷன் சென்டர் பாருங்க, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர், வேலூர் அண்ட் உதகமண்டலம். ஸோ 9 எக்ஸாம் சென்டர்ஸ். அண்ட் இப்போ சிலபஸ் பற்றி ஒரு ஷார்ட் ஓவர்வியூ கொடுத்துட்றேன். மேத்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னோமெட்ரி, calculus coordinate geometry of 2 dimensions and differential geometry and differential equations and Laplace transformation and vector calculus, Fourier series and Fourier transforms. அதே மாதிரி algebraic structures இருக்கும், real analysis and complex analysis, dynamics and statics and operations research, mathematical statistics. ஸோ பேப்பர் 1ல் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஜி ஸ்டாண்டர்ட் எடுக்கிறவங்களுக்கு வந்து யூனிட் 1, 2, 3 ஸோ யூனிட் வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10 யூனிட்ஸ் இருக்கும். அண்ட் எக்கனாமிக்ஸ் சூஸ் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி யூனிட் 1ல் வந்து இன்ட்ரடக்ஷன் தியரி ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர் அண்ட் தியரி ஆஃப் ப்ரொடக்ஷன், அண்ட் யூனிட் 2 வந்து இன்ட்ரடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் நேஷனல் இன்கம். தென் யூனிட் 3 வில் பி மானிட்டரி எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ், அண்ட் யூனிட் 4 இன்டர்நேஷனல் ட்ரேட், ஹிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் தாட். Unit 6 Economics of Development and Economics of Planning. Unit 7 Industrial Economics. Unit 8 Descriptive Statistics. Then Unit 9 Official Statistics and Sampling Methods. Finally Unit 10 will be Statistical Tests. Then Paper 2. So when coming to Paper 2, General Studies Degree Standard. இது already prelims syllabus தான். General Science ல வந்து Physics, Chemistry and Biology, Zoology எல்லாம் included இருக்கும். Next Current Affairs, Geography and History and Culture of India, Indian Polity, Indian Economy, INM, then History, Culture, Heritage and Socio-Political Movements in Tamil Nadu. Unit 9 Development of Administration in Tamil Nadu, and Unit 10 will be Aptitude part. So இதில் வந்து நமக்கு ஆல்ரெடி லேட்டஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்டேட்டட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது பார்த்துருப்பீங்க. யூனிட் 8 அண்ட் யூனிட் 9க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. நியர்லி அதுலேருந்து மட்டுமே நமக்கு 30 to 35 மார்க்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். திருக்குறள் அண்ட் ஆர்கியோலாஜிக்கல் டிஸ்கவரி இதெல்லாம் வந்து பர்டிகுலராக இதுலேருந்து ஏரியா ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்க போகுது. ஸோ 8 and 9 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டடாக இருங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளோ ஸ்டூடெண்ட்ஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னா விஷன் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ ஆல்.